இருக்கானே இன்னைக்கு காலையிலேயே அப்படியே பளிச்சுன்னு அட எட்டுலின்னு தான் தெரியுது. அன்னைக்கே எங்க அக்கா அமுதா கிட்ட கேட்டேன், புள்ளைய கொஞ்சம் கூலையா வளர்த்துன்னு. கேட்டாளா எங்க அக்கா? காம்ப்ளைண்ட் குடிச்சிட்டா. ஆமா, இன்னைக்கு என்னடா தங்க இன்னைக்கு காலையை குளிச்சு முடிச்சிட்டு பளிச்சுன்னு இருக்க? ஐயோ ஏன் மாமா நீ வேற நோய் நோய் நோயின்னு பேசிக்கிட்டே. இங்க பாரு மாமா, இன்னைக்கு தான் இந்த லோன் கொடுக்குற மேனேஜர் வர்றாரு சரியா? அவர்கிட்ட அதை இதையும் சொல்லி வச்சு அவனை லோன் கொடுக்க விடாம பொண்ண அப்புறம் நானே பார்க்காத அருக்காணிய நீ பாப்ப, ஞாபகம் இருக்கட்டும். அருக்காணி, லோன் ஆபீசர் வந்துட்டு போற வரைக்கும் முன்னால ஒரு கை பின்னால ஒரு கை அப்படியே இருக்கும். அது யாரே திறந்து விட்டுல நாய் சொல்ற மாதிரி யாரியா நீ? அருக்காணிங்கிறது யாரு? அருக்காணிங்கிறது நான் தான். உங்களுக்கு யார் வேணும்? நான் தான். பட்டாசு. அது பட்டாசா? பத்த வச்சா வெடிப்பீங்களா? வெடிக்காது. மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருந்து வர்றேன். ஓ, ஐயோ நீங்க தான் ஃபைனான்ஸ் ஆபீசரா? வாங்க சார் வாங்க. வணக்கம். நீங்க தான் ஃபைனான்சியரா? என் பேரு பட்டாசு. நான் தான் மைக்ரோ ஃபைனான்ஸோட ஓனர், மேனேஜர், ஆபீசர், எல்லாமே நான் தான். இது யாரு? தாத்தாவா? ஐயோ தாத்தாவா? ஏய், எட்டு உதைச்சுன்னு வச்சுக்க. ஐயோ மாமா, உனக்கு என்ன பார்த்தா தாத்தா மாதிரியாடா தெரியுது? இரு மாமா. அது ஒண்ணுமில்ல. நான் இவளோட புருஷன்டா. கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் என்ன பண்ற? ஹைட் கம்மியா அவங்க அம்மா பத்து முடிச்சு. நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிறீ. உங்களை பார்த்தா பழைய நடிகர் கவுண்டமணி மாதிரியே இருக்குது. அவங்கள பார்த்தா புது நடிகை மாதிரி இருக்குது. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்படி எப்படி எப்படி? கவுண்டமணி. கவுண்டமணி மாதிரி இருக்கா? செந்தில் செந்தில். ஏண்டா? கவுண்டமணி உயரமா இருப்பார். இருக்குண்டா, இருக்கும். உன் கண் பார்வையே சரியில்லையே. ஏய், அங்க இழுத்து, அங்க இழுத்து மூடு. மூடிட்ட இங்க என்னடா பாக்குற? அப்புறம் கண்ணு ஆஸ்பத்திரிக்கு தான் நீ போற மாதிரி இருக்கும், பாத்துக்கோ. ஐயோ மாமா, இங்க வா, நீ உட்காருங்க. கம்மன் உட்கார். நீ உட்காரு மாமா, நான் பேசுறேன். உட்கார்ந்துட்டு போவ, நீ அவங்கட்ட மாட்டிக்கிட்டு போவ. மாமா, ஏய், தப்பா பேச கூடாது. இல்லடி தங்கம். நான் ஐயோ உன்ன போய் தப்பா சரி, நீ உட்காரு கம்மன். எங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சுங்களா? ஆமா, உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோனை சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? உங்க ஆதார் கார்டு, பால் கார்டு, ரேஷன் கார்டு, தபால் கார்டு, கேஷ் புக்கு, பாஸ்புக்கு, வீட்டு பத்திரம், காட்டு பத்திரம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உன் புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ் பத்திரம். என்னடா இது? ஒரு கடனுக்கு ஒரு வீட்டு பத்திரத்தை கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காட்டு பத்திரத்தை அடமான வச்சு கேட்டிருக்கேன். இது என்னடா புதுசா ஒரு புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ் பத்திரத்தை கேட்குறீங்க? பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலைன்னா புருஷன் மொட்டாட்டி 2 பேர்த்துக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சிருவான். ஏய், நீ அப்பயே நினைச்சேன்டி. நீ ஒண்ணு நினைக்காத, ஊற வைக்காத, துவைக்காத, வாயை மூடிட்டு இருக்கியா? ஊற வைக்கலான்னு தான் பாக்குறேன். ஊற வைக்க உடையா? வெப்ப நல்லா கேக்குறேன். வெய் உட்காரு. உன் முறைக்கு அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சது. சரி இருங்க வரேன். அவனே லோனை மட்டும் கொடுக்குற, லோனை கொடுத்துட்டு போய்கிட்டே இல்ல 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 நீ பேசுமா? சார், நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டேன். நைட் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. போதையில படுத்துறோம் கையெழுத்து வாங்கிட்டேன். இதெல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. நான் போத போறது இருந்து எடுத்துட்டு வாங்க. சார், எங்க வீட்ல டேபிள் இல்லைங்க சார். டேபிள் இல்லையா? பெரியவரே கொஞ்சம் குனிங்க, பாப்பா கையெழுத்து போட்டுட்டேன். என்னது பெரியவரா? ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு பெரியவர் மாதிரி தெரியுது, இவளை பார்த்தா உனக்கு பாப்பா மாதிரி தெரியுதா? மவனடே, நாளைக்கு காலையில் இந்த செட்டி படத்திலே நீ இருக்க மாட்ட பாத்துக்க. உனக்கு லோன் வேண்டுமா வேண்டாமா? ஐயோ ஐயோ
ஐயோ சாமி யோ இங்க பாரியா அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். வேற அந்த லோனை வச்சு நான் பயமுறுத்துறாளே. குமி ஏய் அங்க குமி குமி. ஏய் என்னடா நடக்குது? இல்லைங்க ஏண்டி ஒரு கட்டுன புருஷனை குத்து கல்லாட்ட வச்சுக்கிட்டு என்னை குமிய வச்சுக்கிட்டு அப்படி என்னடி வேலை செய்யற? குனி வச்சுட்டு என்ன பண்ணணும்? இல்ல அதுதான் நானும் கேட்கிறேன். இத்தனை நாளா நானும் கஷ்டப்பட்டு பாக்குறேனே. டேய் ஆபீஸ் மாமா மாமா அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. ஏதோ கேட்டாரு வாயை மூடிக்கிட்டு அதுக்கு பதில் சொன்னேன். குமி இதுக்கு மேல நான் பார்த்து நமக்கு லோனு கிடைச்சா போதும். ஓகே, கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு. ஒரு 5 ஃபோட்டோ வேணுமே. போட்டோவா? நான் அழகா ரெடி ஆகி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் கலரா எடுத்து வச்சிருக்கேன். பீரோல தான் இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த பாஸ்போர்ட் சைஸ் வியாபாரமே வேண்டாம். எங்கள் ரூல்ஸ் எல்லாம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போல்லாம் நாங்கள் ஆஃபீஸரோட 5 செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஓ செல்ஃபியா? செல்ஃபியா? 5 செல்ஃபி. டேய் மய் அவ ஏன் போட்டாடிடா? பரவாயில்ல விடு. ஏய் நீ கண்டவன் கூட செல்ஃபி எடுத்துட்டு போவ, நான் எங்கடி போவேன்? நீ தெருவுல போறியாடா? தெருவுல போய் ஏய் என்ன சொல்ற தெருவுலையா? ஏய் என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? இல்ல. ஏடா இதுக்காடா அரக்க பறக்க காரு புடிச்சு நாமக்கல்ல இருந்து இங்க வந்தேன்? லோன் வேணுமா வேண்டாம்? திருப்பி அங்கே போயிரு. லோன் வேணும் தான். அப்போ போட்டோ என்ன வாய் மூடி உட்காரு. ஏய் ஐங்கொலத்தை அடக்கிட்டு உட்கார்ற. இல்லைன்னா வச்சுக்கோ கல் எடுத்து போட்டு கொண்டுருவேன். உட்கார் வாய் மூடி. அர்க்காணி இருங்க வர ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு மேல இறங்கணும்னு வைய மாவன. படாத இடத்துல படணும் தானே ஒரு ஏத்தலாம். எனக்கோசரம் நீ கட்டி காப்பாத்தி நொட்டிக்கிட்டு போவ. அவன் மொழி சரிதான். நான் எடுக்கலாங்களா? வாங்க. மாமா நீ அவளை கேவலம் சரியா? ஒரு புருஷன் கஷ்டப்படுறான்னு ஒரு லோன் வேணுதான். ஆனா உன் தோலை மேலாம் கையை போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்கிறான். கட்டின புருஷன் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருக்காத, வேணா விளக்கு புடிச்சிட்டு. ஏடி விளக்கு பிடிக்கிறதுக்காண்டி இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் நானே. அடிச்சு போடுமா மாமா? இப்ப லோன் வேணும்ன்றியா வேணாம்ன்றியா? அவன் என்னமா சொல்றான் அத கேளு. ஓகே ஓகே, நான் சொன்ன எல்லா ரூல்ஸுக்கும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. உங்களுக்கு லோனை கொடுத்துடலாம். இழிக்கிறான் பாரு. ஏடா நீ வாழ்க்கையில ஏடா நீ வாழ்க்கையில பொம்பளைய பார்த்ததா? பார்த்ததில்ல, வாய் முறா. இல்ல அப்படி இல்ல பாக்குறேன். அவன் எப்படி ஒரு நிமிஷம் நான் பொம்பளை பார்த்ததில்ல. பொண்டாட்டி நீ வருஷமா பாக்குறீங்களா? 2 நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். இவளுக்கு உழைச்சு உழைச்சு போட்டேன் தாண்டா. சும்மாவா பணம் ஊப்பான்? ஓ சார் லோன் எவ்வளவுங்க சார் வந்திருக்கு? நாங்க எவ்வளவு கட்டணும்? நீ வரமானே. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் லோன் வந்திருக்கு. நீங்கள் வாங்குற காசுக்கு வட்டியே கிடையாது. வட்டியே கிடையாதா? இப்ப மட்டும் நல்லா அப்படியே குளு குளுன்னு இருக்குமே. வாய் மூடிட்டு. சாரிட்டு பேஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. பாடுங்க பாடுங்க பாடுங்க. பட்டுட்டோம். எவ்வளவுங்க சார் லோனு? 1 லட்சமா? உங்களுக்கு 1 லட்சம் ரூபா லோன் வந்திருக்கு. அதுக்கு வட்டியே கிடையாது. மாதம் 10,000மா 10 மாதம் நீங்கள் அதை கட்டிடணும். முதல் மாதத்தவணையும் கடைசி மாதத்தவணையும் நாங்கள் எடுத்துக்குவோம். டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 10,000 எடுத்துக்குவோம். இன்சூரன்ஸுக்கு ஒரு 5,000 எடுத்துக்குவோம். மீதி காசை வாரத்தோட மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு 2,000 ஃபைன். ஓகே, பார்த்து பத்திரமா கட்டிடுங்க. நான் போயிட்டு அருக்காடி ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ஒரு அந்த ஊத்துக்குழியிலேருந்து ஒரு சொட்ட தலைவன் ஏஎஸ் மணி வந்தார் இல்லை, அவரையும் அந்த நடுப்படத்தில் வந்த அந்த சூப்பையும் கூப்பிடு. எவனாவது ஞாயிற்றுக்கிழமை நாள்
எவனாவது பேங்க்ல வர செலவு பண்ணுவானா? அதானே மாமா. அதுவும் இல்லாம முன்னாடி 10,000 எடுப்பானா, பின்னாடி 10,000 எடுப்பானா, நடுவுல 10,000 எடுப்பானா, ஏன்டி இன்சூரன்ஸ் நடுவுல 10,000 எடுத்துக்கிட்டு அப்ப சைடுல வந்தவள என்னடி பண்றது? சைடுல வரவள விரல் சூப்பிட்டு போறது. அவ்வளவுதானா? கவலைப்படாத சரியா? நீயும் ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருப்பல, அவனை வச்சு பஞ்சாயத்து வச்சுக்கலாம்.